ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸ் ரெகுலராக கொடுத்துட்டு வராங்க. இதுக்கு ஆதரவு அளிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப இன்றைக்கி யூடியூப்பில் இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர் சேனல்ஸ். இப்போ நம்ம வந்து நிறைய இப்போ இந்த கால்ஸ் டிப்ஸ் கொடுக்குறாங்க மத்தியில் வந்து எஜுகேஷனுக்காக சப்போர்ட் கொடுத்து நம்ம சேனலில் மேலே கொண்டு வரீங்களா, ஹேட்ஸ் ஆஃப் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கால்ஸ் டிப்ஸ்லேருந்து வெளியே வரணும்னு முயற்சிக்கிறீங்களா, அதுவே பெரிய விஷயம். சார் நீங்கள் டிப்ஸ் கொடுக்குறீங்களா, நீங்கள் கால்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்ற கேட்டிருப்பாங்க. நம்ம டெலிகிராம் சேனல் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு வந்து நமக்கு என்ன புரியுது, என்ன நம்ம அதில் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற பார்த்துட்டு நம்ம சப்போர்ட் கொடுக்குறாங்களே, அவங்க வந்து நிலச்சி நிற்பாங்க, மார்க்கெட்டில் ரொம்ப தூரம் பயணிப்பாங்க. அந்த டிப்ஸ் கால்ஸ் பின்னாடி ஓடிட்டே இருப்பாங்களா, இந்த குரூப்பில் பார்க்கலாம், இந்த டெலிகிராம் சேனல் குரூப், இந்த வாட்ஸ்அப் குரூப்பு, இதில் டிப்ஸ் கொடுக்குறாங்களா, இதில் கால்ஸ் கொடுக்குறாங்களா தேடிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய இருக்கிற பணமும் போயிடும், நிம்மதி இல்லாமல் லைஃபும் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான். நீங்கள் ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க வீடியோ அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. டெலிகிராம் சேனலையும் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த அப்டேட்டில் நேற்று என்ன உங்களுக்கு மார்னிங் அப்டேட்டில் அதை நெக்ஸ்ட் நிஃப்டி 50 இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி ஆகுது, இந்த அப்டேட் எப்படி கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு மேலே வந்து பிரேக் அவுட் ஆனால் ஃபஸ்ட் லெவல், அதுக்கப்புறம் ரெண்டாவது லெவல் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ரெண்டாவது லெவல் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்ட்லி மார்க்கெட் அந்த 2 லெவலையும் ரீச் ஆகி போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சின்ன ஒரு சப்போர்ட் தான். அதாவது நான் அந்த டிப்ஸ் கால் பர்பஸ்க்காக கொடுக்குறதுல அது என்னோடய வியூஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்டம் வந்து நடந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் மூமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லெவல் நிற்குது இல்லைங்களா, இந்த அந்த நிஃப்டி 50 இருக்கிறோம், இந்த பிரேக் அவுட் ஆனால் ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. ஸோ பிரேக் அவுட் ஆச்சு. ஆனால் இதில் என்னென்னா நிஃப்டி 50 லிட்டில் பிட் வந்து கேப் அப் ஆச்சு. இந்த கேப் அப் ஆச்சு. இந்த மாதிரி பிரேக் அவுட் நடந்தால் நம்ம இந்த லோ ஸ்டாப் லாஸ் போட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே ஓப்பன் ஆகுது என்னென்னா, அதில் ஒரு பிரேக் அவுட் பார்த்து நம்ம இந்த லோ ஃபார்மேஷன் ஆச்சு, சாரி ஐஆர்ஐ ஃபார்மேஷன், அதில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். 2 பிரேக் அவுட் நடந்திருக்குதுல, நல்ல மூமெண்ட் அப்படின்றதுலையும். ஓகே சரி, இப்போது நிஃப்டி 50 என்னென்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த லெவல் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அதாவது 25,200 ஃபஸ்ட் லெவலும், அதுக்கப்புறம் 25,300 வந்து ரெண்டாவது லெவலும் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நிஃப்டி 50. அதாவது இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம், அந்த ஸ்டாப் லாஸ் ஹீட் பண்ணிவிட்டு மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, இது வந்து என்னுடைய ஆங்கிளில். அப்புறம் என்னுடைய ஆங்கிளில் இன்னொரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆங்கிளில் இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிற வரல வந்து ஷார்ட்ஸ் எடுக்கான எந்த ஒரு பிளானும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா மேபி ப்ரைஸு இங்கேருந்து கொஞ்சம் கரெக்ஷனுக்காக கீழே வரலாம். அதாவது திரும்ப இன்னொரு சப்போர்ட் எடுத்து அந்த மாதிரி மேலேயும் போகலாம். நீங்கள் அது பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் பாருங்கள். இது வெரி சிம்பிள். இதில் ஒன்றும் பெரிய அந்த கம்பசூத்திரம்லாம் எதுவும் கிடையாது. இது என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ரீடெஸ்ட்டுக்காக மேபி இந்த இடத்துல வரலாம். ஸோ ரீடெஸ்ட் வர சொல்ல அந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து அந்த பிரேக் அவுட்டில் வந்து திரும்ப வந்து பை சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம 200 EMA மேலே வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. நல்ல விஷயம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 என்னுடைய வியூ. சரி, எதுவும் இல்லை சார் ப்ரைஸ் போகும்னு சொல்லிட்டீங்க. இப்போ 25,200 25,300 ஃபஸ்ட்டில் 2 லெவல்ஸ் அவ்வளோதானே போகும் அப்படின்னா, அதுக்கு மேலே எவ்வளோ சார் போகும் அப்படி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கிறது 25,400. ஏன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அந்த லெவல்லாம். ஓகே, இது வந்து சிம்பிள் என்னோட வியூ. ஷார்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் சைடு எதுவும் ப்ரெசென்ட் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கே நீங்கள் பிரேக் டவுன் வந்தாலும் இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து அகைன் வந்து அப் சைடுக்கான மூவ்மெண்ட்டை பார்க்க தவிர ஷார்ட் சைடு எதுவும் கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டு நியூஸ் பேஸ்லாம் வச்சு அந்த என்ன எக்ஸட்ரா ப்ளா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பார்த்துங்க பிரேக் டவுன் ஆயிடுச்சு இப்படி சொல்லிட்டு உங்களை ஷார்ட் சைட் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஷார்ட் சைடில் இப்போதைக்கு ப்ரெசென்ட் எதுவும் கிடையாது. ஓகே, இந்த லெவல் மேலே அகைன் மூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்ரி நீங்கள் ரீடெஸ்ட் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து ட்ரேட் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 என்னுடைய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, பேங்க் நிஃப்டியில் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் கூட எக்ஸாக்ட்லி சேம் அதே சுச்சுவேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த 2 தூரத்தை கடந்துச்சு, ஃபஸ்ட் லெவலும் ரெண்டாவது லெவலும் வந்து கடந்துச்சு. இப்போ என்னன்னா நமக்கு மேலே வந்து ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. அப்போ நம்ம எவ்ரி புல் பேக்கில் வந்து பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கணும். ஓகே, அப்போ என்ன ஆகணும், இதெல்லாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சோ, இல்லை ஒரு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆனாலும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனாலும் வந்து மாறி அது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகும், சப்போர்ட் லெவலாக வரும். இப்போ நீங்கள் திரும்ப ப்ரைஸ் கீழே வந்தால் கூட என்ன ஆகும், சப்போர்ட் லெவலாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் ட்ரெண்ட் லைன் இப்படி ட்ராப் பண்ணி வச்சிங்கன்னா கூட இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிற வரல நீங்கள் ஷார்ட் சைடு எந்த பிளானும் கிடையாது. ப்ளஸ் நம்ம 200 EMA வந்து மேலே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். நான் சொல்ல இங்கேருந்து டக்குன்னு மேலே போய்டும் அப்படின்னு
அப்படின்னு சொல்ல வரல. என்ன ஆனால் இந்த ப்ரைஸ் எப்போ நீங்கள் கரெக்ஷனுக்காக வருது அகைன் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் வந்து அப்சைடுக்கான பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூ. சரி, எது வரல சார் மேலே அவங்க பாயிண்ட்ஸ் வைஸ் சொல்லிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 52,000 வந்து ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஃபஸ்ட் லெவல், ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது ஃபஸ்ட் லெவல் ரவுண்ட் நம்பர் இருக்குது, ப்ரைஸ் அந்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 52,200 ரெண்டாவது லெவல். அப்போ ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு 51,879 இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300-400 பாயிண்ட் வந்து அப்சைடுக்கான மூமெண்டம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஷார்ட் சைடு எதுவும் பண்ணாதீங்க, ஏன்னா சப்போர்ட் இருக்குது, நிறைய சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணி சப்போர்ட் எடுத்துருக்கு, ஒரு ஹையை பிரேக்கும் பண்ணி மேலே க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம அப்சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். நிஃப்டி பேங்க்கில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அப்சைட் பண்ணால் பெட்டராக தான் இருக்கும். ஆனால் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது ஸ்ட்ராங்காக. ஸோ அதனால் நம்ம வந்து அப்சைடுக்கான ஒரு பிளானை பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட், வீடியோ லைக் பண்ண மறந்துடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன சப்போர்ட், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம சேனல் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு. ஆக்சுவலி உங்களோட சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து இந்த அளவுக்கு மேலே வந்துட்டுருக்கோம். நம்ம புதுசாக பார்க்குறவங்க சேனலில் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய அடுத்த லெவல் கொண்டு போக முயற்சி பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபின் நிஃப்டியோட என்னோடய வியூ என்னென்னா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ், என்னுடைய ஆங்கிளில் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நம்ம இந்த பிரேக் அவுட்லேயே உங்களுக்கு அப்சைடுக்கான பிளான் பண்ண சொன்னேன், இந்த மூமெண்ட்டம் ப்ராஃபிட் புக் பண்ணி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் கன்சாலிடேஷன் ஆகுது அப்படின்னா இந்த கன்சாலிடேஷனில் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். ஏன்னா வந்து ப்ரைஸ் இங்கே நிற்குது, இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்குது. மேபி ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஆயிடுச்சுன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். அதாவது ப்ரைஸ் கீழே வரலாம், நான் உங்களுக்கு அந்த என்ன சொல்லுது, அந்த பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக ப்ரைஸ் கரெக்ஷன் வர சொல்ல இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம் இந்த ரேஞ்சுக்கு. ஸோ வர சொல்ல நம்ம வந்து இந்த இடத்துல கட் ஆகிடுச்சு, நம்ம ஷார்ட் பண்ணலாம் அப்படின்றது ராங். ஏன்னா எந்த வேலை வந்து மேலே ப்ரைஸ் மூவ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தா பெட்டராக இருக்கும். எல்லாத்துலேயுமே பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் தேடுங்க, பிரேக் டவுன் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. சென்செக்ஸும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் ஒரு 200 EMA மேலே தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ சென்செக்ஸில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுங்க கொஞ்சம் டெலீட் பண்ணிடுறேன். இப்போது இந்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சப்போர்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகணும்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா. ஸோ வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் வந்து டச் பண்ணல, இன்னும் கொஞ்சம் ஏரியா வந்து கடக்க முயற்சி பண்ணணும். அந்த தூரம் பார்த்திங்கன்னா 82,400 வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் சென்செக்ஸில். அப்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து கிடச்சிச்சு. இப்போ நம்ம வந்து இன்னும் ப்ரைஸு நல்ல ஒரு மூமெண்டமில் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் திரும்ப கீழே வந்துச்சுன்னா கூட ஒன்றும் பயப்படாத, அகைன் வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். உங்களுக்கு 82,400 வந்து ப்ரைஸ் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சென்செக்ஸில். ஓகே, இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. ஸோ பிரேக் அவுட் நல்லா நடந்துச்சு, இங்கேயும் ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த தூரம் வந்து கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சென்செக்ஸில். ஓகே, சரி, நெக்ஸ்ட் அப்படியே நம்ம மிட் கேஃபையும் பார்த்துக்கலாம். மிட் கேஃபில் கூட என்னென்ன அப்படின்னா, ப்ரைஸ் இன்னும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு மூமெண்டமில் ரெடியாக இருக்குது ப்ரைஸ். இதில் பிரேக் அவுட்லாம் நிறையா இருக்குது. 200 EMA மேலே அப்சர்வேஷன் பண்ணிங்கன்னா தெரியும், நிறைய எத்தனை பிரேக் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்து பாருங்கள். இதெல்லாம் பிரேக் அவுட்ஸ் தான், நிறைய பிரேக் அவுட்ஸ். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். அகைன் வந்து நல்ல ஒரு மூமெண்டம் கிடைக்கும் உங்களுக்கு. ப்ரைஸ் வந்து இன்னமும் ஸ்டில் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒன்றும் வந்து ஷார்ட் சைடு எதுவும் பிளான் எதுவும் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் நிறைய வந்திருக்கு. ஸோ ப்ரைஸு மிட் கேப்பில் கூட உங்களுக்கு அப்சைடுக்கான மூமெண்டம் மேபி இந்த இதில் டச் பண்ணிவிட்டு அகைன் மூமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் பாருங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.